ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் காலையில் நம்ம சட்டுன்னு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபியாகவும் இருக்குது. இது வரைக்கும் இஷ்டமா சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். கடாய் கொஞ்சமாக சூடான உடனே 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் சூடான உடனே 1/4 கிலோ உருளைக்கிழங்கு நல்லா இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுடலாம். எண்ணெயிலேயே இந்த உருளைக்கிழங்க நல்லா கலந்துட்டுறணும். உருளைக்கிழங்கு எண்ணெயிலே நல்லா முருகிறது போல் விட்டுடலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சே தான் உருளைக்கிழங்க இது போல் வறுத்து எடுக்கணும். உருளைக்கிழங்கு நல்லா லைட்டாக இது போல் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேக வேக சுருங்கும், அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். அப்பப்போ இது போல் கலந்துட்டு உருளைக்கிழங்கோட எல்லா பார்ட்டுமே நல்லா இது போல் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். ஃப்ளேம் ஆனில் வச்சுட்டோம் அப்படின்னா கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் சொன்ன மாதிரி மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது போல் நல்லா மொறுமொறுன்னு செஞ்சு எடுத்துக்கணும். நல்லா மொறுமொறுன்னு ஆனுடனே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இது கூடவே 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கலர் கொடுக்கும். இந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா கலந்துட்டாவே சைட் டிஷ் ரெடி ஆகிடும். இன்னொரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காய் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, பாதி டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் வறுத்தெடுக்கணும். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஒரு 50% வறுப்பட்ட உடனே காரம் தேவையான அளவுக்கு வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா கொஞ்சம் தூக்கலாக போடணும், ஏன்னா தேங்காய் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. மிளகா நல்லா வறுப்பட்ட உடனே ஒரு கை நரைச்ச வேர்க்கடலை, நான் பச்சை வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மிதமான சூட்டில் வச்சு வேர்க்கடலையுமே நல்லா வறுத்தெடுக்கணும். இது கூட ஒரு கை நரைச்ச முந்திரி பருப்பு, இதுவும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்தெடுக்கணும். இது ரெண்டும் கரெக்டாக வறுபடும் போதே கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்புமே இது கூட சேர்ந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இது போல் தேங்காய் சாதம் செஞ்சு கொடுங்க, அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு இதையும் நல்லா முருகல் போல் செஞ்சு எடுத்துக்கணும். கை விடாமல் நல்லா கலந்துட்டுட்டே இருந்தோம்னா எல்லா பருப்புகளும் நல்லா வெந்த உடனே பாதி மூடி தேங்காய் இதையுமே நல்லா திருவி வச்சிருக்கேன். எண்ணெயோட சேர்த்தி மிதமான சூட்டில் வச்சு நம்ம சேர்த்தி இருக்கிற நட்ஸோட சேர்த்தி நல்லா கலந்து விடணும். தேங்காயில் கொஞ்சமாக மாய்ஸ்சர் இருக்கும், அந்த மாய்ஸ்சர் எல்லாமே போயிட்டு நல்லா உதிரி உதிரியாக வரணும். இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம். தேங்காவை அப்பப்போ நல்லா கலந்துட்டு நான் சொன்னது போல் நல்ல உதிரியான கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு அப்படியே விட்டுடணும். இப்போ தேங்காவும் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நல்லா வேக வச்ச சாதம் நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கணும். அப்போ தான் கிளறி சாப்பிடும்போது நல்லா ஹோட்டலில் கிடைக்கிறது போலவே இருக்கும். இதுக்கு நல்ல மெல்லிசான ஸ்பேட்டுலாவாக யூஸ் பண்ணிக்கிங்க, அப்போ தான் சாதம் உடையாமல் இருக்கும். சாதத்தை நான் கிளறது போல் கீழேருந்து மேலே எடுத்து கிளறி விட்டோம் அப்படின்னா சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சாதத்தோட சேர்த்து நல்லா மிங்கிள் ஆகும். இது போல் நல்லா கிளறி விட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் தூவி விட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா ரொம்ப அருமையான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே தேங்காய் சாதம் செய்ய தெரியும், ரொம்ப சுலபமான ஒரு ரெசிபி. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே தேங்காய் சாதமும் இதுக்கு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.